பாருங்க, நைட்டு 1 மணி. நைட்டு கரெக்டாக மணி 1:18. 18ல் சுடுகாடு நேராக இருக்கேன். சுடுகாட்டிலேருந்து நடந்து போகிறேன். நடந்து போய் உட்கார போகிறேன். எங்கே சுடுகாட்டில் இல்லை, கொஞ்சம் தள்ளி போய் கிட்டத்தட்ட பாருங்க, இவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்களேன். இங்கே பெரிய பெரிய மரம் இருக்குது. என்ன மரம்? வேப்ப மரம். வேப்ப மரம் அந்த சுடுகாடு அந்த சைடில், அங்கே இறந்து போனவங்களாம் அந்த சைடில் படுத்திருப்பாங்க. லைட் அடித்தா தெரியும் உங்களுக்கு. லைட் அடித்தவா, லைட் எடுத்து பார்க்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஒரு அம்மாவை ஒரு மாதத்துக்கு முன்னாடி எரிச்சாங்க. உடம்பு சரியில்லாமல் செத்து போய் எரிச்சாங்க. இப்படியே நடந்து போவேன். எங்கள் வீட்டுக்கும் இந்த சுடுகாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் டிஃப்ரெண்ட்டாக நடந்து வரணும். அப்படி இருட்டிலேயே நடந்து வந்து சக்கு பக்கம் நடந்து வந்து இருட்டில் சக்கு பக்கம் நடந்து வந்து நான் வந்து உட்காரணும். எங்கள் அண்ணி ஒவ்வொரு நாளும் தினமும் வேலைக்கு போயிட்டு இவங்க வர்றதுக்கு இன்னும் லேட்டாகும். இங்கே வர்றதுக்கே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். கணக்காக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கணுங்க. நான் 1:30 மணி 2 மணி வரைக்கும் இங்கே உட்காந்து ஏசப்பா அப்படி வந்து உட்காரணும். வந்துக்கிட்டு இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அமானுஷ்ய இதுவெல்லாம் வரும். இங்கே பாருங்க, நாயெல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அமானுஷ்யங்கள் நாயெல்லாங்கிற தூரத்துலேருந்து நாய் குளிக்குது. என் லைட் சத்தம் பார்த்து நாய் குளிக்க ஆரம்பிக்குதுங்க. பாருங்க அமானுஷ்ய இரவுகள் ஆரம்பிக்குது. என் லைட் சவுண்டை பார்த்து குளிக்க ஆரம்பிக்குது. அங்கேருந்து வரிசையாக வருதுங்க நாய். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 3-4 நாய் வருது அங்கிட்டிருந்து. அந்த 4 நாய் வருகிறது. 4 நாய் வந்து 4 நாய் சத்தம் போடுது. அங்கே சத்தம் போடுன்னு சொல்லுவோமே, அங்கே நின்றுக்குச்சுங்க. அங்கிட்ட நின்றுக்குச்சு அந்த நாய். நல்லா நேரம் போச்சு. இல்லைன்னா வரிசையாக வந்துடுங்க அந்த நாய்கள் கிழங்குகள். இது வந்து உட்காந்துட்டேங்க. நான் வந்து தினைக்கும் உட்காந்து ஏசப்பா சொல்லி உட்காந்துக்கோங்க. நீங்கள் அதை பாதுகாத்துக்கு பாருங்க. இதாங்க உண்மை. லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அங்கே பாருங்க, எக்ஸ் தலைவர் வீட்டுக்கிட்ட மட்டும் 2 லைட் எரியுது. அந்த 2 லைட் எரியுதா, அது மட்டும்தான் இங்கே வெளிச்சம். வேறு ரோட்டில் ஒரு லைட்டோ எதுவுமே இதுலேயே நடந்து போனால் தான் எங்கள் ஊர் கல்பட்டிங்கிற ஊர். அந்த கல்பட்டிங்கிற ஊருக்கு போய் மெயின் ரோட்டுக்கு போகணும். திருச்சி திண்டுக்கல் மெயின் ரோடு அங்கே தான் இருக்குது. இந்த வழிக்கெல்லாம் ஒரு தார் சாலை, ஒரு சிமெண்ட் ரோடு ஒன்று உருப்படியே கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்படுறேங்க.
சிமெண்ட் ரோடுக்கு தார் ரோடு போடுறதுக்கு எல்லாமே ஆசைப்பட்றாங்க பாருங்க. தார் ரோடே போட மாட்டேன், கல்லும் தான் வரணும். நாங்கள் ரோட்டிலேருந்து இறங்கி நடந்து வந்தால் அவ்வளோ குடும்பம் கொடுத்துறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் சர்க்கார்லேருந்து ரோடு விடுவோம், அதுவும் கிடையாது. சப்பா